அனைவருக்கும் இனிய நன்னாள் வாழ்த்துக்கள். டிஎன்ஒய்எஸ் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் அப்படின்னாலே மிகவும் ஒரு தொன்மையான பாரம்பரிய சிகிச்சை முறை. இது சுமார் 5000 வருடம் பழமையானது. மிகவும் பிரதானமான சிகிச்சை முறை, மிகவும் அற்புதமான சிகிச்சை முறையாகத்தான் நம்ம பார்க்கணும். இதற்கு வித்திட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதா, சாரகா, அடுத்து வாக்பதா அப்படின்றவங்க. முதல்ல சாரகா அப்படின்றவர் தான் வாதத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சுஷ்ருதா அப்படின்றது பித்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. வாக்பதா அப்படின்றவர் கபத்தை பத்தி சொல்லுவாங்க. வாத கப பித்தம் அப்படின்ற அற்புதமான 3 விதமான ஆற்றல் ஹியூமர்ஸ், அதை பத்தி நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்ப்போம். முதல் நிலைகள்ல ஆயுர்வேதம் அப்படின்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு அற்புதமான உடல் ஆற்றல் சிகிச்சை முறை. அதாவது ஒரு உடலில் நோய் ஏற்படுவதற்கு காரணம் அந்த உடல் ஆற்றல் குறைபாட்டை சந்திக்கும் போது இத்தகைய ஒரு நிலை உருவாகிறது அப்படின்னு தான் ஆயுர்வேதம் சொல்கிறது. அப்ப நோயை இங்க ரோகா அப்படின்னு சொல்லுவோம், நோயாளிய ரோகி அப்படின்னு சொல்லுவோம், சிகிச்சையாளரை வைத்தியா அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஒய்எஸ்ல இந்த ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிகிச்சைக்கும் இந்த ஆயுர்வேதத்தின் தத்துவங்களும் கோட்பாடும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளை ஆகும். சாதாரண அபியங்கா தானே, ஒரு மசாஜ் தானே, இதற்கும் ஆயுர்வேதத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதுல சொல்லப்பட்டிருக்க முறைப்படி நம்ம அபியங்கா அப்படின்ற ஒரு மசாஜை செஞ்சுட்டா பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக, இந்த அபியங்கா அப்படின்ற ஒண்ணு செய்வதற்கு முன்பாக அவருடைய நாடி பார்த்திருக்க வேண்டும்னா மிக அத்தியாவசியமாக. இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம இதை செய்யணும். ஆயுர்வேதம் அப்படின்னா எல்லாருக்குமே கத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நிச்சயமா. அதுல என்ன சொல்றது, மிகவும் ஆழமான சப்ஜெக்ட், டெப்த் அதிகமானது. நம்ம முழுமையாக இது எல்லாத்தையும் பார்க்க கால அவகாசமும் பத்தாது, நேரமும் நமக்கு கிடையாது. நம்மளுடைய கோர்ஸ்ல அதனுடைய அத்தியாவசியம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மேலோட்டமாக ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அதை மட்டும் டிஎன்ஒய்எஸ் இன்றைய வகுப்புல நாம் பார்க்க போகிறோம். முதல் நிலைகள்ல மேலோட்டமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டாசன பரீட்சையா அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க. அஷ்டாசன பரீட்சையா அப்படின்னா 8 விதமான அனாலிசிஸ், டிசீஸ் அனாலிசிஸ் மெத்தட், நோயை கண்டறியும் முறைகள் 8 விதத்துல பிரிக்கிறாங்க ஆயுர்வேதத்துல. அதுல முதன்மையாக இருக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா நாடி பரீட்சையா, நாடி பார்க்கறதுன்னு சொல்றோம். நாடி பரீட்சையா முதன்மையாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது மூத்திர பரீட்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய யூரின் அனாலிசிஸ். ஸோ மிகவும் அற்புதமான முறை அன்றைக்கு காலகட்டங்கள்ல இருந்தது, இன்றும் நடைமுறையில இருக்கிறது. மூத்திர அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூரின் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் பேஷண்டோட யூரின் கலெக்ட் பண்ணி அதுல ஒரு டிராப் ஆஃப் ஆயில் விட்டாங்கன்னா அது டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதை வச்சு அவருக்கு இருக்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடியதா, இல்ல அதிக காலங்கள்ல சிகிச்சை முறைக்கு அவரை உட்படுத்த வேண்டுமா, இல்ல அவருக்கு மரணம் எப்ப சம்பவிக்க போகுது அப்படின்றது முதற்கொண்டு அதை வச்சு துல்லியமாக சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த சிகிச்சை முறை. மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா மல பரீட்சையா அப்படின்றது மோஷன் டெஸ்ட், மல பரீட்சையா. நான்காவதாக பாத்தீங்கன்னா ஜீவ பரீட்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நாக்கை வைத்து நம் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாத பித்த கப தோஷங்களின் ஏற்ற இறக்கங்களை வைத்து நோயின் அறிகுறிகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த ரோகியின் நிலை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப 4 சொல்லிட்டாங்க. ஜீகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாக்கு வைத்து பார்க்கக்கூடியது, துர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கண்களை வைத்து நோயை கண்டறிதல், 5 ஆச்சு. அடுத்து ஸ்பர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல், நம்மளுடைய தொடு உணர்வை வைத்து நாம் கண்டுகொள்ளது.
ஸ்பர்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா சப்த பரீட்சையா. சப்த பரீட்சையான்றது உடலில் உண்டாகக்கூடிய ஒரு சில சப்தங்கள். பேசும்போது கிரு கிருன்னு உள்ள சவுண்டு கேட்கறது, சரிங்களா? நடக்கும்போது சடக்கு முடக்கு ஜாயின்ஸ்ல பெயின், இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கறது. சோ இதை வந்து சப்த பரீட்சையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோயாளி உள்ள வந்து ஆங்கிலத்துல ஆஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த பரீட்சையா. கடைசியா பாத்தீங்கன்னா அக்ருதி அப்படின்னு சொல்லுவோம். அக்ருதி அப்படின்றது உடல் அமைப்பை வைத்து இவர் எந்த உடல் அமைப்பை சார்ந்தவர், இவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்றத வெளித்தோற்றத்தில் அவர் உடல் அசைவுகளை வைத்தும் அவருடைய உடலின் அமைப்பை வைத்தும் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. செய்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில சோதனை முறைகள்ல இது அடங்கும். மொத்தம் 8 விதமானதுல முதன்மையாக இருக்கக்கூடியது நாடி பரீட்சை. அப்ப இந்த நாடி பரீட்சையை நம்ம நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். அதே சமயம் போதுமான அளவு பயிற்சி இல்லை அப்படின்னா இதுல நீங்க தெளிவான ஒரு இதை செய்ய முடியாது. தெளிவான ஒரு ரெக்கார்ட் எடுக்க முடியாது இதுல. ஓகே. சோ இப்ப நாடி பரீட்சையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்பாக நாடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சோ நாடி அப்படின்றது ஒரு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளின் அதிர்வுகள், சரிங்களா? அதனுடைய அதிர்வுகளை ஆற்றலாக இரத்த நாளங்களில் வெளிக்காட்டுவதுதான் நாடி. சரிங்களா? ஒவ்வொரு உறுப்பு இருக்குன்னா ஒவ்வொரு உறுப்பும் வந்து ஒரு ஆற்றல் நம்ம சொல்லக்கூடிய இந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, எக்ஸஸா இருக்கா, டெபிஷியண்டா இருக்கா அப்படின்றத ரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ்ல காட்டக்கூடியதுதான் இந்த நாடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாடி பார்க்கிறது. அப்ப மிக முக்கிய உறுப்புகளினுடைய செயல்பாடுகளின் அதிர்வலைகளை மூலம் நாம் கண்டுகொள்வது நாடி பரீட்சையா அப்படின்னு சொல்றோம். முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் பூரா எப்படி வந்து அதனுடைய எனர்ஜியை வெளிப்படுத்தி வைப்ரேட் ஆகுது அப்படின்ற இந்த வைப்ரேஷன்ஸ் எங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் இருக்கிற இடத்துல பார்க்கலாம். அப்ப எத்தனை விதமான நாடி பரீட்சையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 விதமான நாடி பரீட்சையா இருக்கு. 10 இடங்கள்ல பார்க்கக்கூடிய 10 டைப்ஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா 10 இடங்கள்ல பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கையில பார்க்கக்கூடியது தானே நம்ம பார்த்திருக்கோம். சோ கையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரேடியல் ஆர்டரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ரேடியல் ஆர்டரியில பார்ப்போம். இது பொதுவாக நாம் பார்க்கக்கூடியது. எந்த மாற்று மருத்துவமாக இருந்தாலும் சரி, பிரதானமாக இருக்கக்கூடிய மருத்துவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்க்கறது நாடி அப்படின்னாலே ரிஸ்க்ல தான், ரேடியல் ஆர்டரியில தான் பார்ப்பாங்க நாடி. அப்ப ஆயுர்வேதத்துல 10 இடத்துல பார்க்கறாங்களே அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப பல்ஸ் டயக்னாசிஸ்ல ஒரு மனிதருக்கு வந்து நீங்க இப்ப நாடியை பாக்குறீங்க, ரேடியல் ஆர்டரியில நாடி இல்ல, அப்ப ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லிடுவோமா? அநேக நேரங்கள்ல நம்ம அப்படித்தானே நம்ம நினைச்சிருக்கோம். இந்த நாடியை பாக்குறோம் ரேடியல் ஆர்டரியில பார்க்கும்போது நாடி இல்ல, நாடி துடிப்பு இல்ல அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம். பட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆர்டரி இருக்கு இந்த கழுத்து பக்கத்துல, கெரோட்டிட் இல்லையா? கெரோட்டிட் பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரேடியல் பல்ஸ், இது கெரோட்டிட் பல்ஸ். அப்ப இந்த இடத்துல பார்ப்பாங்க. இந்த இடத்துல இந்த 2 விரலை வச்சு இந்த ஸ்டெர்னோக்ளிடாய்டு மாஸ்டாய்டு மசில்ஸுக்கும் இந்த த்ரோட்டுக்கும் நடுவுல இப்படி வச்சு பார்த்தா கெரோட்டிக் பல்ஸ் தெரியும். அப்ப உயிரோடு இருக்கிறார். இங்க பல்ஸ் இல்லாம போனா கூட ஒரு சில நேரங்கள்ல இங்க பல்ஸ் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சியா கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும். அப்ப 10 இடங்கள்ல பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெத்தி போட்டு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா, நெத்தி போட்டு இந்த இடத்துல, நெத்தி போட்டு அது பக்கவாட்டுல இருக்கக்கூடியது டெம்போரல், இந்த இடத்துல, சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது டெம்போரல் பல்ஸ். சோ இந்த டெம்போரல் பல்ஸ் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அதனோட துடிப்பை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சைனசைட்டிஸ், சரிங்களா, ஹெட்ஏக்கு, மைக்ரைனு, வேற ஒரு சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வந்து கண்டறியக்கூடிய ஒரு பல்ஸ் தான் வந்து இந்த டெம்போரல் பல்ஸ். இந்த டெம்போரல் பல்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 நம்மளுடைய இந்த கெரோட்டிட் பல்ஸ்.
கெரோட்டிட் பல்ஸ் எப்படி ஈஸியா நீங்க பார்க்கலாம்னா, திரும்பினீங்கன்னா இந்த ஸ்டெர்னோக்ளைடாய்டு மாஸ்டாய்டு மசில்ஸ் இருக்கும் இங்க இடத்துல. இதுக்கும் இந்த த்ரோட்டுக்கும் நடுவுல இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் தெரியும். ரெண்டாச்சா? மூணாவது வந்து பிராக்கியல் பல்ஸ். ஸோ இந்த பிராக்கியல் பல்ஸ் அப்படின்றது செஸ்ட்ல 5th வெர்டிபிரே இருக்கக்கூடிய வந்து லேட்டரல் சைட்ல லொகேட் பண்ணீங்க அப்படின்னா நிப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் கீழே வரும். டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பார்க்கக்கூடிய அந்த இடம் மார்பகம் இல்லையா? இது வந்து பிராக்கியல் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது பல்ஸ் பார்க்கக்கூடிய இடம் ஹார்ட்லயோ லங்ஸ்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை வந்து கண்டறிவதற்கு இது மிக முக்கியமாக பயன்படும் பிராக்கியல் பல்ஸ். ஓகே, சோ இந்த பிராக்கியல் பல்ஸ் 3. நாலாவதாக ரேடியல் பல்ஸ். நம்மளுடைய ரேடியல் ஆர்டரி இருக்கக்கூடிய இந்த ரிஸ்ட் ஏரியா இங்க, சரிங்களா? இங்க நம்ம பார்க்கக்கூடியது இந்த பெருவிரல் ஓரத்துல, இந்த ரிஸ்ட்ல ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த பல்ஸ் ரேடியல் பல்ஸ். 4 ஆச்சு. 4க்கு அடுத்து 5வது பல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நேவல் பல்ஸ், அதாவது தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடியது. ஒரு அப்பண்டிசைட்டிஸ் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? வேற வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் வந்து நேவல் பல்ஸ் உதவும். ஸோ இதை நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ்ல ப்ராக்டிகல் செஷன்ஸ்ல நம்ம செஞ்சு பார்ப்போம் இதெல்லாம். ஸோ இது வந்து நேவல் பல்ஸ் சொல்றது எளிது, பட் ஆனா உள்ள போய் பல்ஸ் ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப உன்னிப்பாக அதிகமாக பயிற்சி எடுக்கத்தான் அதுல வந்து தேர்ச்சி பெற முடியும். ஸோ நேவல் பல்ஸ் ஒன்று. ஸோ ஒன்னு டெம்போரல் பல்ஸ், ரெண்டாவது வந்து கெரோட்டிட் பல்ஸ், மூணாவது பிராக்கியல் பல்ஸ், நாலாவது வந்து ரேடியல் பல்ஸ், 5வது வந்து நேவல் பல்ஸ், 6வது வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஃபிமோரல் பல்ஸ். ஃபிமோரல் பல்ஸ் அப்படின்றது உங்களுடைய கிராயின் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கீழ் கால் ரெண்டும் சேரக்கூடிய பகுதியில அந்த இடத்துல பார்ப்போம். ஃபிமோரல் ஆர்டரி அப்படின்ற ஒரு பெரிய தமனி உள்ளது. சோ அந்த ஃபிமோரல் பல்ஸை வந்து அந்த ஃபிமோரல் ஆர்டரி இருக்கக்கூடிய காலும் இந்த இடுப்பும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இருக்கு. சோ ஃபிமோரல் பல்ஸ் ஒன்று 6 ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாப்லிட்டியால் பல்ஸ். பாப்லிட்டியால் பல்ஸ்ன்றது நம்ம முட்டிக்கு நேர் பின்னாடி இருக்கும். முட்டிக்கு பின்னாடி வந்து கையை வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பாப்லிட்டியால் பல்ஸ். 7 பல்ஸ் ஆச்சு. இப்போ பாப்லிட்டியால் பல்ஸுக்கு அடுத்து நீங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்கள்ல பார்க்கக்கூடியது டிபியல் பல்ஸ். டிபியல் பல்ஸ் அப்படின்னா உங்க காலுடைய பாதத்தின் உள் அந்த முழங்கால் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இன்னர் மேலியலஸ் போன், அதுக்கு பின்னாடி வரக்கூடியது டிபியல் பல்ஸ். சரிங்களா? 8 பல்ஸ் ஆச்சு டிபியல் பல்ஸ். இப்ப 9வது பல்ஸ் வந்து பீடல் பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பல்ஸ், காலில் இருக்கக்கூடியது. இந்த காலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெருவிரலும் அதற்கு அடுத்து அந்த மிஞ்சி விரல்னு சொல்றோம் பாத்தீங்களா, 2வது, இதுக்கும் நடுவுல மேலாக ஒரு கோடை அப்படியே இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா காலுடைய அந்த மெட்டா டார்சல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால நீங்க பார்க்கக்கூடியது டிபியல் பல்ஸ். ஸோ இந்த டிபியல் பல்ஸும் சரி, அதே மாதிரி இந்த பீடல் பல்ஸ், இப்ப நான் சொன்ன அந்த கடைசி பல்ஸ் பாதத்தில் இருக்கக்கூடியது பீடல் பல்ஸும் சரி, மிக முக்கியமாக உங்களுடைய பெரிஃபரல் சர்க்குலேஷன், ரத்த சுழற்சி கீழ் உடம்பிற்கு கை கால்கள்ல கால்களின் கீழே வந்து எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கிறது. ஸோ பெரிஃபரல் டயலேஷன் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு காலில் வந்து ரத்தம் வந்து உறைதல் ஏற்படும், இல்லை அப்படின்னா கால் வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பீடல் பல்ஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த பாப்லிட்டியால் பல்ஸை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேரிகோசிஸ். இந்த வேரிகோசிஸ் இந்த பிரச்சனை வர்றவங்களுக்கு இந்த பாப்லிட்டியால் பல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க விடலாம். இப்போ 9 பல்ஸ் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ 9 டைப் ஆஃப் பல்சஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து மிகவும் அற்புதமான ஒரு பல்ஸ் இருக்கு, பட் அந்த பல்ஸ் நம்ம பார்க்க கூடாது, சரிங்களா? ஆஸ் பர் ரூல் நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலங்கள்ல பெண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு பல்ஸ். இந்த ஜெஸ்டேஷனல் பல்ஸ் எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரலுக்கும் உங்களுடைய சுண்டு விரலுக்கும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய ஜெஸ்டேஷனல் பல்ஸ். ஸோ இந்த பல்ஸை வச்சு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத சொல்லிடலாம். பட் அந்த முறைகளை நான் இப்ப சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது.
சோ இது எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியது. இது ஆயுர்வேதத்தில் மிகவும் அற்புதமாக கொடுக்கப்பட்ட ஒரு தொன்மையான, அதே சமயம் மிகவும் பிரசித்தி பெற்ற அற்புதமான சிகிச்சை முறை. இதுல முதல் நிலைகள்ல கண்டறிதல், நோய் கண்டறிதல், அதுக்கு மிகவும் அற்புதமாக பயன்படக்கூடிய கண்டறியும் சோதனை முறைகள்ல நாடி அப்படின்ற நாடி பரீட்சையால இத்தனை இடங்கள்ல நாடி பார்க்கலான்றது ஒண்ணு. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாடி நம்ம பார்க்கும்போது எதை பரிசோதிக்கின்றோம் நாடியில்? உடல் உள்ளுறுப்புகளின் அதிர்வுகளை நாம் பரிசோதிக்கிறோம் நான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த உடல் உள்ளுறுப்புகளின் அதிர்வுகள் எதன் காரணமாக ஒண்ணு ஏற்றம் பெறுகிறது, இல்லைன்னா இறக்கம் பெறுகிறது, ஒண்ணு அதிகரிக்குது இல்ல குறையுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா 3 காரணிகள். 3 காரணிகள் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 3 பயாலஜிக்கல் போர்சஸ், பயாலஜிக்கல் லைஃப் ஃபேக்டர்ஸ், இல்ல பயாலஜிக்கல் ஹியூமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ஹியூமர்ஸையோ இந்த லைஃப் போர்சஸையோ திரிதோஷாஸ் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லப்படுகிறது. இந்த திரிதோஷாஸ் என்ன அப்படின்னா வாதம், பித்தம், கபம். வாத, பித்த, கபா அப்படின்னு சொல்றோம். வாதம், பித்தம், கபா அப்படின்னா இவை அனைத்தும் ஒரு சில மூலகங்களின் கலவைகளினால் ஆக்கம் பெற்றது. மூலகங்கள் அப்படின்னா எலமெண்ட்ஸ். இன்னும் புரியும்படியா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப உங்களுடைய 5 விரல் எடுத்துக்கிறீங்க. உங்களுடைய இந்த கட்டை விரல் சரிங்களா, ஃபயர் எலிமெண்ட் சரிங்களா, ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட்டுக்கு அடுத்து உங்களுடைய இந்த ஆட்காட்டி விரல் எடுத்துக்கிறீங்க. இந்த ஆட்காட்டி விரல ஏர் எலிமெண்ட். அதுக்கு அடுத்தது நடுவிரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாசம். அதற்கு அடுத்ததாக மோதிர விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலமூலகம். சுண்டு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் மூலகம். அப்ப நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்களாச்சா. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு சில மூலகங்கள் இரண்டாக ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது. இது தோஷாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோஷா கூடினாலும் குறைந்தாலும் அது நோயே அப்படின்றத சொல்றோம். இப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டம் அப்படின்றது யூனிவர்ஸ். அப்ப யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் அப்படின்றது என்ன பிரபஞ்ச ஆற்றல். உடலுக்குள்ள இருக்கக்கூடியது ஜீவ ஆற்றல், உயிராற்றல். அதுதான் ஜீவ ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த வாதம், பித்தம், கபம் நான் சொன்ன 3மே எதனுடைய கலவை? எத்தனை மூலகங்கள்? 2 மூலகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்னு சொன்னேன். இப்ப வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சுழற்சி பெறுவதற்கு, சுழற்சி செய்ய வைப்பதற்கு மிகவும் முக்கியம். சரிங்களா? இப்ப அண்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டங்கள் சுத்தி சுத்தி வருது அப்படின்னா இது ஒரு சுழற்சி விதி. அதன் காரணமாக சுற்றுகிறது. சரிங்களா? அதே போன்று உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பயோ மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிர் மாலிகூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய சுழற்சிக்கு இந்த வாதம் மிக முக்கியம். சரிங்களா? சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியம். நர்வஸ் சர்க்குலேஷனாக இம்பல்ஸ் சர்க்குலேஷனாக இருந்தாலும் சரி, பயோ மாலிகுலர் சர்க்குலேஷனாக இருந்தாலும் சரி, இது அத்தியாவசியமாக இந்த வாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த வாதம்ன்றது எதனுடைய கலவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆகாயம் மற்றும் காற்று. ஆகாயமும் காற்று மூலமும் இணையும் போது உருவாகக்கூடிய ஒரு தோஷம் தான் இந்த தோஷாஸ் அந்த என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வாதம். 2வதாக இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாதத்துக்கு அடுத்து பித்தம். சோ வாதம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் ஞாபகம் வரும், ஆட்காட்டி விரல். இதுல இப்ப இந்த ஆட்காட்டி விரல் வாதம் அப்படின்னு சொல்லிட்டா இதுல இருக்கக்கூடிய மூலகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இதுல? ஆகாயம் மற்றும் காற்று. 2வது இருக்கக்கூடிய தோஷா அப்படின்றது உங்களுடைய நடுவிரல். சோ இதுல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெருப்பு மற்றும் நீர், ஃபயர் அண்ட் வாட்டர். இதுதான் பித்தம் அப்படின்னு சொல்றோம். இது சுழற்சி செய்வதற்கு மிக முக்கியம். மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூவ்மெண்ட், கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மையமா இருக்கக்கூடியது இது பித்தம். டைஜஸ்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியம். இது ஆத்தல் மற்றும் அழித்தல் அதற்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்களா? உருவாக்குறது, அழிக்கிறது. ஸோ மெட்டபாலிசத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. வளர்ச்சிதை மாற்றத்தோடு கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த பித்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? மூன்றாவதாக இருக்கக்கூடியது கபம். இந்த கபத்துல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த் அண்ட் வாட்டர். நிலமூலகம் மற்றும் நீர் மூலகம். இவ்வளவுதான் இந்த 3 விரல். 5 விரல்ல இருந்து நான் இப்ப 3 காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். இதை இன்னும் எளிதாக நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாதம் அப்படின்றது நம்ம கடவுளோட ஒரு இணைப்பாக நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் அதை. வாதம் வந்து விநாயகர் அப்படின்பாங்க. ஏன்னா சுத்தி சுத்தி வருவாரு தாயும் தகப்பனையும். சோ வாதம் வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சிவன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆத்தலும் அழித்தலும் ஈசனாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ சிவன் வந்து இத அப்படின்னு சொல்றோம் பித்தத்தை. அதே மாதிரி இந்த கபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கபத்தை வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சஸ்டெனன்ஸ், உடலை வந்து வளர்ச்சி பெறுவதற்காகவும் புதிதாக உருவாக்குவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எனர்ஜி தோஷா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கபம். இந்த 3மே சரிங்களா? இதை ஞாபகத்துல எளிதாக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் குறைபாடா மிகைப்பாடா அப்படின்றத கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சில முறைகளை நான் சொல்லும் போது எளிதாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த திரிதோஷ நிலைகளின் சமன்பாடு சரியா இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சமன்பாடு எப்படி நம்ம சமன்பாடா இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுர்வேதம். பிரகிருதி விக்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நீங்க பிறக்கும் போது உங்கள் உடலில் அமையப்பட்டிருந்த இயற்கையான பெறப்பட்ட வாத கப பித்த அளவீடு. இது வந்து ஜெனட்டிக் இன்ஹெரிட்டட், தாய் தந்தையரிடமிருந்து பெறப்பட்ட அந்த டெம்ப்ளேட், ஜெனட்டிக் டெம்ப்ளேட். இதை மாற்ற முடியாது. பிறக்கும் போதே நீங்க இன்ன உடல் அமைப்பை சார்ந்தவர் நாடி பார்த்து சொல்லிடலாம். நீங்க வாத உடம்பா, கப உடம்பா, வாத பித்த கப உடம்பா, எல்லா காம்பினேஷன்ஸும் என்ன காம்பினேஷன்ஸும் நீங்க உங்க உடல் அமைப்புல இருக்கிறீர்கள் அப்படின்றத சொல்லிட முடியும். சரிங்களா? எப்படி? அதாவது தகப்பனாரிடமிருந்து பெறப்பட்ட விந்தணுவும் தாயிடமிருந்து பெறப்பட்ட கருமுட்டையும் இல்லைங்களா, இணையும் போது என் நிலையில் அதனுடைய வாத பித்த கபத்தின் அளவீடு இருந்ததோ அதை பொறுத்தே உங்களுடைய பிறவியின் போது உங்களுடைய அந்த ஜெனட்டிக் டெம்ப்ளேட் அமையப்பெறும். ஜெனட்டிக்ன்றது என்னது? உங்களுடைய அந்த பாரம்பரியமாக உங்களுக்கு தாயிடமிருந்தும் தகப்பனிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற ஒரு ஆற்றல். திரிதோஷாஸ், வாதத்தின் அளவுகளோ கபத்தின் அளவுகளோ பித்தத்தின் அளவு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது எப்பவுமே நீங்க கால்குலேஷன்ல கரெக்டா பண்ணணும்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு தான் சொல்லணும். பித்தம் கபம் வாதம் அப்படின்னீங்கன்னா தப்பாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாதம், 2வது பித்தம், 3வது கபம். இதுதான். இந்த 3 விரலை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து இப்ப பல்ஸ் பார்க்க போறீங்க, ரேடியல் பல்ஸ் பார்க்க போறீங்க. சரிங்களா? சோ பல்ஸ் பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் பல்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மொத்தம் வந்து லேயர்ஸ் இருக்கும். சூப்பர்ஃபிஷியல் லேயர் அண்ட் டீப்பஸ்ட் லேயர். மொத்தம் பாத்தீங்கன்னா 7 விதமான பல்ஸ் பார்க்கக்கூடிய ஏரியாஸ் இருக்கு, லேயர்ஸ் இருக்கு. 7 லேயர்ஸ் பல்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது. பட் தற்சயமாக நீங்க இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் அண்ட் டீப் பல்ஸ். இப்ப டீப் பல்ஸ்னா என்ன? ஆழமாக உள்ளே இருக்கக்கூடிய பல்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு. பிரகிருத்தினா என்ன? நீங்க பிறக்கும் போது உங்களுடைய உடலில் தாய் தந்தையிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஆற்றலின் அளவுகோல். அவ்வளவுதான். அதை மாற்றி அமைக்கவே முடியாது. தட் இஸ் ஜெனட்டிக். சரிங்களா? மருந்து மாத்திரைகள்னாலும் நீங்க சரி பண்ண முடியாது, வேற எந்த பயிற்சி முறைகள்னாலும் நீங்க சரி பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் உங்களுடைய அமைப்பு. கடைசி வரைக்கும் அதுதான். அது பிரகிருதி. இப்ப இந்த அமைப்பு முறைகள்ல இருந்து மாறுச்சு உங்களுடைய வாழ்க்கை முறைகள்ல அப்படின்னா நடைமுறைகள்ல இன்னைக்கு வளர்ந்த பிறகு உங்களுடைய செயல்களினால் உங்கள் உடலில் மாற்றமுறக்கூடிய இந்த வாத பித்த கபத்தின் அளவு உங்க பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவியின் போது இருந்த அளவீடுகளில் மாறுதல்களை சந்திக்கும் போது உண்டாவதுதான் நோய்.
அப்படின்றாங்க சிம்பிளா. உங்க உடம்பு அளவீடுதான் பிரகிருதி. விக்ருதின்றது நீங்க வாழ்க்கை முறைகள்ல உங்க உடல்ல உருவாக்கக்கூடிய வாத பித்த கபத்தின் அளவு. இது மிகைப்பாடாகவோ குறைபாடாகவோ இருக்கும்போது உங்க உடல் வந்து என்ன ஆகும்? ரோகா அப்படின்ற நோய் நிலைக்கு உள்ளே செல்லும். உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாத்தையுமே வந்து தாத்து அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுவோம். சோ இந்த தாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாத பித்த கபத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது. அப்படிதான். இப்ப பல்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ரேடியல் பல்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. எப்ப பார்க்கணும்? யாருக்கு எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க வைத்தியா சிகிச்சை இப்ப வந்து நீங்க பண்றதுக்கு முன்னாடி நாடி பார்க்க போறீங்க. அப்ப நீங்க வைத்தியா. உங்ககிட்ட சிகிச்சைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு வந்து ரோகி. இவர்கிட்ட நீங்க எப்ப பல்ஸ் பார்க்கணும்? பார்க்கறது உத்தமம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகாலை சாப்பிடுவதற்கு முன்பாக அவர் சாப்பிட்டு கூடாது. அந்த நேரத்தில் நீங்க பல்ஸ் பார்க்கணும். அது நல்லா இருக்கும். சோ அதே விஷயம் நீங்க வாங்கும்போது அவருடைய கைகளை மெதுவாக வாங்கி கொஞ்சம் அப்படி லைஸா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய ரேடியல் பல்ஸ பார்க்கணும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த கையில நாடி பார்க்கணும் அப்படின்னா வலது கை ரைட் ஹேண்ட்ல ஆணுக்கு பார்க்கணும். பெண்ணுக்கு இடது கை லெப்ட் ஹேண்ட்ல பார்க்கணும். சரிங்களா? சோ எப்பவுமே நீங்க நாடி பார்க்கும்போது வாத பித்த கபநாடி இப்படி மூணையும் தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இதை மூணையும் நீங்க வைக்கணும். கையை அப்படி கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இப்ப லேடிக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த சைடு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கையை நீங்க வாங்கி டைரக்டா இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க பார்க்கணும். ரேடியல் ஆர்டரி ஒட்டி வர்றது இந்த ஆட்காட்டி விரல், அதுக்கு அடுத்து வர்றது நடுவரல், அதுக்கு அடுத்து வர்றது மோதிர விரல். இப்படிதான் நீங்க பல்ஸ பார்க்க வேண்டியது. சரிங்களா? சோ பல்ஸ் டயக்னாசிஸ்ல இப்ப ஆழமாக பார்க்க வேண்டிய இந்த டீப் பல்ஸ் பிரகிருதி அப்படின்னு நான் சொன்னேன். உங்க பிறவியின் திரிதோஷ நிலை என்ன? திரிதோஷம்ன்றது என்ன? 3 தோஷாஸ், 3 ஹியூமர்ஸ், 3 எனர்ஜி, வாத பித்த கபம். இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய பேசிக் டெம்ப்ளேட். அது எப்படி இன்னைக்கு மாறி இருக்கு விக்ருதியில வாழ்க்கை முறையில அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சமன்படுத்திட்டீங்கன்னா நோய் தன்னை போல் பறந்து விடும். அப்ப உங்களுடைய கையில நீங்களே பார்த்துக்கலாம். பார்க்கும்போது இப்படி வச்சு பாருங்க. சரிங்களா? இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த 3 விரல்களை இப்படி வைக்கிறீங்க. அழுத்தம் நல்லா உள்ள டீப் லேயருக்கு கொடுத்துட்டு ஸ்லைட்டா எடுக்கணும். ஸ்லைட்டா எடுத்துட்டீங்கன்னா இப்ப பல்ஸ ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய இந்த 3 விரல்கள்லையும் உங்களுடைய பல்ஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். தான் தெளிவாக நம்ம உங்கள்கிட்ட சொல்லி தர முடியும். இப்ப நான் சொல்றதை வச்சு ஒரு தோராயமாக புரிந்து கொள்ளுங்க. இதனுடைய அடிப்படை இது என்ன அப்படின்றது. 3 விரல்களை வந்து வச்சு பார்க்கிறோம் ரேடியல் ஆர்டரியில. சோ 3 விரல்கள்லையுமே வச்சு பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்லையும் பார்க்கணும். 3 விரல்லையும் பார்க்கணும். 3 இடங்கள் இருக்கு. 3 ஏரியாஸ் இருக்கு ஒவ்வொரு விரல்லையும். இப்ப இந்த 3 ஏரியாஸ் என்னன்னா இந்த விரலினுடைய சென்டர் மையப்பகுதி, அடுத்து இந்த ஏரியாவுடைய ப்ராக்சிமல் ஏரியா, அடுத்து டிஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல், டிஸ்டல், சென்டர். இந்த விரலினுடைய மையப்பகுதி, இந்த விரலினுடைய பக்கவாட்டு பகுதி, வெளிப்பகுதி அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப இந்த விரலை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மையமாக இருக்கிறது வந்து பித்தம். அதே சமயம் நீங்க பல்ஸ் பார்க்கும்போது இப்படி வைக்கும் போது உங்க இருதயத்தை நோக்கி வரக்கூடிய பகுதி பக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இன்னொரு விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த பகுதி இருக்கு பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கபம். வெளியில இருக்கக்கூடியது வாதம். இப்ப வாதம், இது வந்து வாதம், மேல இருக்கிறது பித்தம், இது வந்து கபம். 3 பல்ஸ் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்ப இத இப்படி பல்ஸ டீப் பல்ஸ் உள்ள அழுத்தம் கொடுத்து 7வது லேயருக்கு போய் தொட்டுட்டு மெதுவா ரிலீஸ் பண்ணும்போது இப்ப நாடி துடிப்பு தெரியும் 3 விரல்லையும். அப்ப ஒவ்வொரு விரல்லையும்
எத்தனை நாடி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். எத்தனை நாடி வெளிப்படுகிறதுனா மையமாக தெரியுது ஒண்ணு உங்களுக்கு அப்படின்னா, மையமாக தெரியக்கூடிய நாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பித்தம். அதே சமயம் வெளிப்புறத்துல தெரியுது வாதம், உட்புறத்துல தெரியுது அப்படின்னா அது வந்து பெரிஃபெரியில தெரியுது அப்படின்னா இது வந்து என்னது கபம் அப்படின்னு ஞாபகம். இப்ப 2வது விரல்லையும் அதே மாதிரி பாக்குறீங்க, 3வது விரல்லையும் பாக்குறீங்க. அப்ப ஆக மொத்தம் வாத பித்த கப நாடிகளின் அளவீடுகளை நீங்க துல்லியமாக பார்க்கலாம். இப்ப என்னுடைய நாடிய நான் சொல்லணும் அப்படின்னா ஆழமாக வைத்துட்டேன், ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டேன் டீப் லேயர்ல. சோ என்னுடைய இது பாத்தீங்க அப்படின்னா வாதம் 2, பித்தம் 3, கபம் 1. இதுதான் வந்து என்னுடைய ஜெனடிக் டெம்ப்ளேட்டாக இருக்க வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா இது பகல்ல தான் பார்க்கணும், அதிகாலையில பார்க்கணும். இப்ப இரவு வேலையா இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். சோ என்னுடைய பிரகிருத்தின்றது இதுதான். அதாவது வி வாதம், பி பித்தம், கே கபா. அப்ப வி வாதம் வந்து எத்தனை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 இருக்கு. பித்தம் வந்து 3 இருக்கு. கபம் வந்து 1 இருக்கு. பல்ஸ் பார்க்கும்போது இது என்னுடைய பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல். சரிங்களா? திருதோஷத்தின் நிலை. விக்கிருதி அப்படின்றது மேலோட்டமா வந்துடுறேன். மேலோட்டமாக இப்ப பார்க்கும்போது வாதம் வாதம் வந்து 1, பித்தம் வந்து 2, கபம் வந்து 3. கபம் ஜாஸ்தியா இருக்குது. என்னுடைய அளவீடு வந்து பிறவியிலிருந்து அமையப்பட்டிருக்கக்கூடிய அளவீடு 1 இருக்க இடத்துல 3 இருக்கு எக்ஸஸ். எனக்கு இப்ப வந்து பாடி வந்து வெயிட் வந்து முதல்ல இருந்த விட இப்ப கூடி இருக்கு. ஸ்ட்ரக்சரலா நான் சேஞ்சஸ் வந்து சந்திக்கிறேன். இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி பார்க்கிறேன். சரிங்களா? பித்தம் 3 இருந்துச்சு பிறவி இது. பட் ஆனா பிரகிருதியில பார்க்கும்போது 3 இருந்துச்சு. விக்ருதியில பார்க்கும்போது 2 தான் இருக்கு. அப்ப 2 தான் இருக்குன்னா மெட்டபாலிசத்துல பிரச்சனை ஸ்லோவா இருக்கும், பசியின்மை இருக்கிறது. இப்படிதான் நம்ம வந்து டயக்னாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப வாதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாதம் வந்து எனக்கு 2 பிறவியின் போது. இப்ப எனக்கு 1 தான் இருக்கு. சோ என்னுடைய மூவ்மெண்ட்ஸ் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய பயோமாலிகுல்ஸ் சர்க்குலேஷன் புவரா இருக்கு. சரிங்களா? டயர்ட்னஸ் அடிக்கடி ஃபீல் பண்றேன். தூக்கம் வருது அடிக்கடி, தலை சுற்றல் வருது. சோ மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹெட்ல சரியா நடக்கல எனக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த பல்ஸ் டயக்னாசிஸ்ல நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ நான் சொல்றது எளிதாக இருந்த போதும் இதுல வந்து நுட்பமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா விரலுக்கு வந்து 3 பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது வாதம், மையமாக இருக்கக்கூடியது பித்தம், உட்பகுதியில் இருக்கக்கூடியது கபம். சரிங்களா? இதை வச்சுதான் நீங்க பார்க்கணும். அடுத்தது நாடியின் பலா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பலம் எப்படி இருக்கிறது நாடி பலம் அப்படின்னா போர்சிபிளா இருக்கா, மைல்டா இருக்கா, இல்ல நழுவிக்கிட்டு போற மாதிரி இருக்கா? இது வந்து நாடியினுடைய பலம். அடுத்து என்ன சொல்லுவோம்னா கதி அப்படின்னு சொல்லுவோம். கதி அப்படின்னா அதனுடைய தன்மை. சோ இது 3 கதியாக பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ப கதி அப்படின்னு சொல்லுவோம். சர்ப்பகதி அப்படின்னா சர்ப்பம் அப்படின்னா ஸ்னேக், கோப்ரா. இந்த நாடியை நீங்க தொடும் போதே வந்து எப்படி இருக்கும் இந்த நாடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்ப்பம் மாதிரி இப்படியே அப்படியே விட்டு 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 அப்படியே ஹரிசாண்டலா அப்படியே கிராவல் பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ஊர்ந்து ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். இது வந்து சர்ப்பகதி. இதனுடைய பலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மாடரேட், லைட்டா தெரியும். அப்படியே சர்ப்பத்தை அடிக்கலான்னு குச்சியை நீங்க எடுக்கிறவங்க சர்ப்பம் காணாம போகுது. அது மாதிரி இந்த கதி இதனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்ப்பம் அப்படின்றது வாதத்தை குறிக்கக்கூடியது. சோ இந்த வாத நாடியை நீங்க தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கும் சர்ப்பகதி. அப்ப வாத நாடி இது வாதத்தை குறிப்பிடக்கூடியது. 2வது கதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்டு கதி அப்படின்னு. மண்டு கதி அப்படின்னா மண்டுன்னா ஃப்ராக், ஜம்ப் ஆகும், குதிச்சு போகும். இந்த பல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பித்த கதி. பித்தா அப்படின்றது வந்து
மண்டு கதி அப்படின்னு சொல்லுவோம். மண்டுன்றது ஃப்ராக், எலும்பி எலும்பி போகும். ஸோ 2வது நாடி வந்தது நான் சொன்னது. 3வது கதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ரொம்ப அப்படியே மென்மையாக இருக்கக்கூடியது. நீர் போன்ற வாத்து மிதந்து போற மாதிரி ரொம்ப மைல்டா இருக்கும். மைல்டு டு மாடரேட்டா. இது வந்து ஹம்ச கதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 3 கதியாக நாடிகளை பிரிக்கலாம். சரிங்களா? சர்ப்பகதி, அடுத்து மண்டுகதி, 3வதாக ஹம்சகதி. அப்ப விரல்கள்ல 3 ஏரியாஸ் இருக்குது. 3 இடங்கள்ல இந்த 3 பல்ஸ அதனுடைய கதியை வச்சு, அதனோட பலத்தை வச்சு, நாடி துடிப்புகளை பிரகிருதி அப்படின்ற பிறவியின் போது உங்கள் உடலில் இருந்த அளவீடு என்ன, பிரதோஷத்தின் அளவீடு என்ன, விக்ருதி அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய நிலையில், இன்றைய நிலையில் உங்களுடைய பிரதோஷத்தின் நிலை என்ன அப்படின்றத கணக்கிட்டீங்கன்னா, உங்க உடலின் தன்மையை பொறுத்து இப்ப இருக்கக்கூடிய பாதிப்பு நிலைகளை எளிதாக கண்டுகொள்ளலாம். சரிங்களா? சோ இன்றைய வகுப்புல இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுல மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன். நேரடி வகுப்புல தான் ஆயுர்வேத நாடி பரீட்சையாவ முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். இருந்தபோது இன்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சரிங்களா? முயற்சி செய்யுங்க. இந்த நாடி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணக்கூடிய அபியங்காவாக இருந்தாலும் சரி, நம்ம தெராப்பி நம்ம பண்ணக்கூடியது, இது எல்லாமே வந்து முறையாக நம்ம வந்து டிஎன்ஒஎஸ்ல கத்துக்கொள்ளணும் அப்படின்றக்கா ஆயுர்வேதம் ஒரு பேப்பராக இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியம், நாடி துடிப்பை நீங்க தெராபிஸ்டாக இருந்த போது நாடி துடிப்பை பார்த்துட்டு தான் அவருடைய வாதப்பித்த அளவின் கணக்கீடுகளை வைத்துக் கொண்டுதான் அவருக்கு இப்ப செய்யலாமா கூடாதா அப்படின்றத முடிவு செஞ்சு நம்ம செய்யணும். சரிங்களா? சோ இன்றைய உழைப்பு இதனோடு நிறைவு பெறுகிறது. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தா வாட்ஸ்அப் குழுல என்கிட்ட நீங்க கேட்கலாம். இது எல்லாருக்கும் நான் பகிர்றேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. அது இன்று அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்றதாக இல்லை எல்லா இடங்கள்லயும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒரு முறையாவது வாழ்க்கையில ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுர்வேத மருத்துவர்களிடம் செல்லுங்கள். இல்லைங்களா? ரொம்ப ஒரு அற்புதமான சிகிச்சை முறை இன்னைக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்கள் எனக்கு தெரிஞ்சு யாருமே வராம, இல்லையா, மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையில இருக்கக்கூடியது மிகவும் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பக்க விளைவுகள் இல்லாம உங்களுடைய உடலை மீட்டெடுத்து நல்ல ஆரோக்கியமாக ஆயுளுடன் வாழ்வதற்கு அற்புதமான சிகிச்சை முறை ஆயுர்வேதம். நீங்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு சிகிச்சைக்காக ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் செல்ல வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? சோ ஆயுர்வேதம்ன்றது அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. நீங்க வந்து உங்களுடைய பிரகிருதி, விக்ருதி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த வகுப்பு வந்து வீடியோவை எல்லாருக்கும் நான் பகிர்றேன். என்ன முறையில சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே நீ வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம எல்லாத்தையும் தெளிவாக நம்ம சொல்லுவோம். பிராக்டிக்கல் கிளாஸஸ் நடத்துவோம். ஆயுர்வேத டாக்டர்ஸை வச்சே நிறைய கிளாஸஸ் நம்ம பண்ணுவோம். சோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து கத்துக்கக்கூடிய 5.5 வருஷ கோர்ஸை நம்ம வந்து நடத்த போறது கிடையாது கண்டிப்பாக. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மட்டும் அத்தியாவசியமாக, அதே சமயம் அருமையான ஒரு விஷயங்கள், ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஏன் இதெல்லாம் என்னுடைய உடம்புல நடக்குது? இந்த உடம்புல நடந்த இந்த இடத்துல இருந்து நான் மீண்டும் பழைய இடத்துக்கு நான் போக முடியுமா? ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்படின்றது நடைமுறையில் சாத்தியம் உண்டா அப்படின்னா, இது எல்லாமே உங்களுடைய நாடியை பார்த்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு சிறந்த ஆயுர்வேத மருத்துவர் மட்டுமே முடியும். சரிங்களா? இதை நீங்களும் நிச்சயமாக நாடியை சிறப்பாக பார்க்க முடியும். பயிற்சி அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்துல நிச்சயமா உங்களால செய்ய முடியும். சரிங்களா? சோ நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய டிஎன்ஒஎஸ் கோர்ஸ்ல சேராம இருந்தீங்கன்னா உடனடியாக சேரும்படி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆயுர்வேதா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து அறிமுக வகுப்பு தான். ஆயுர்வேதா வகுப்பு ஆரம்பித்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுக்க முடியாது. அதனால முடிந்தவரை விரைவாக டிஎன்ஒஎஸ் வகுப்புல சேராதவங்க, சேரணும் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக சேர்ந்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.